சார் இந்த யார் அந்த சார்னு சொல்லி நீங்களும் கண்டினியூஸாக இந்த லாஸ்ட் ஒரு 60 டேஸாக வந்துட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. பட் போலீஸ் சைடில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. ஏன்னா அந்த பொண்ணை வந்து அவர் மிரட்டும் போது ஃப்ளைட் மோடில் இருந்தது அப்படின்னு சொல்லி போலீஸ் சைட்லேருந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து யார் புகார் கொடுத்தது? பெண் தானே புகார் கொடுத்தாங்க. அந்த புகாரில் தெரிவிச்சிருக்கிறாங்கல்ல, அதைத்தானே விசாரிக்க வேணும். நீ விசாரிக்காதையே ஒருவர் தான் அங்கே இருந்தார் என்று சொல்கின்ற பொழுதுதான் சந்தேகம் ஏற்படுது. அந்த சந்தேகத்தை போக்க வேண்டும், உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. உயர்கல்வித்துறை அமைச்சர் இல்லாத ஒரு சாரை வந்து இவங்க வந்து உருவாக்குறாங்க, இவங்க கேட்டு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காங்க, அரசியல் ஆதாயம் தேட பார்க்குறாங்கன்னு ஒரு புகார் வந்து வச்சிருக்காங்க. புகார் கொடுத்தது யாருங்க? நாங்களே அதிமுக புகார் கொடுத்தோம். பாதிக்கப்பட்ட பெண் தான் புகார் கொடுத்தாங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரில் தான் இது இடம்பெற்றிருக்குது. அப்படின்னா அமைச்சர் யாரையும் காப்பாற்றுறதுக்காக இதை பேசிட்டு இருக்கார். அதனால தான் இந்த போராட்டமே வலுத்திட்டு இருக்குது. ஏதோ தங்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருவரை காப்பாற்றுவதற்காக இத்தனை அமைச்சர்களும் குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கொடுக்குறாரு, சட்டத்துறை அமைச்சர் அப்புறம் பேசுகிறாரு, அதுக்குப்பட்ட பிறகு சமூகத்துறை கீதாஜீவன் பேசுகிறாரு. இவ்வளவு பேர் பேசுறதுக்கு என்ன காரணம்? யாரோ ஒருவர் இவர்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருவர் இதில் சம்பந்தப்பட்டதாக பரவலான செய்தி இருக்கின்ற காரணத்தினால தான் இன்றைக்கு இவ்வளவு அமைச்சர்களும் இதுக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு பேசுகிறாங்க. இன்னொன்று சொல்கிறேன், பொள்ளாச்சி பாலியலுங்கிறாங்க. பொள்ளாச்சி பாலியல் நடைபெற்றவுடன் சிபிஐக்கு நான் ஹேண்ட் ஓவர் பண்ணேன். சிபிஐ விசாரிக்க வேணும்னு உத்தரவு போட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மாநில அரசாங்கம் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்ணுக்கு நீதி கிடைப்பதில்லை. அந்த பாலியல் இன்னைக்கு வந்து அண்ணா நகரில் ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த சிறுமி காவல் நிலையத்துக்கு போய் அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு புகார் கொடுக்குறாங்க. மெத்தனை போக்கள் இருக்கிறாங்க. அப்புறம் வேறொரு காவல் நிலையத்தில் அதை வந்து மாற்றுறாங்க. இதையெல்லாம் செய்தி வெளிவந்த பிறகு உயர்நீதிமன்றம் தானாக முன் வந்து அந்த வழக்கை எடுத்து சிபிஐக்கு இந்த வழக்கு விசாரிக்கிறாங்க. அப்படி சிபிஐக்கு விசாரிக்கின்ற அந்த வழக்கை ஏன் இந்த அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறீங்க? சிபிஐ விசாரிக்கலாம்ல. அடியில் கனவு வந்தாலும் வழியில் பயம், உங்களுக்கு தான் எந்த வித தடங்களும் இல்லையா? யாரை காப்பாற்றுவதற்காக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சீங்க? இப்படிப்பட்ட சம்பவம்லாம் இந்த ஆட்சியில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது, மாணவிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு